நடிகை ஒருத்தவங்க தான் குழந்தை பெற்றுக்கொள்ளாததுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட எல்லோருமே ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்களாம். மிகப்பெரிய அளவில் நிறைய சீரியல் நடித்து பிரபலமாக இருக்கிறவங்க தான் சந்தியா. இவங்க சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கிறாங்க. இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்பவே பார்த்திங்கன்னா சவால் நிறைந்ததாக தான் இருக்குது. சீரியலில் தான் அப்படி நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அவங்க இப்போ சமீபத்தில் நிறைய விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்லியிருக்கிறாங்க. செல்லமணி நீ எனக்கு தொடரின் மூலமாக அறிமுகமானவங்க. ரம்யா கிருஷ்ணனோட இணைந்து பூமிகா என்ற கதாபாத்திரத்தில் இவங்க நடித்து தனக்கென ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்குனாங்க. அத்திப்பூக்கள்னு நடித்தாங்க. அதுக்கப்புறம் மேக சந்தோஷம் அப்படின்ற தொடர்லையும் இவங்க நடிச்சிருந்தாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் சில துயரங்களை அனுபவிச்சாங்க. மறுபடியும் சீரியலில் நடிக்க ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு 7 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. திருமணம் செய்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு விவாகரத்தானதுன்னு தன்னுடைய திருமண வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கிறாங்க. தனக்கு ஏன் குழந்தை இல்லை, ஏன் அவங்க பெற்றுக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் பாதுகாப்பற்றதாக இருக்குது, குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என முடிவெடுத்ததுக்கு முக்கிய காரணமே அதுதான். திருமணம் முடிந்த உடனே குழந்தை வேண்டாம்னு முடிவை எடுத்தேன். அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்காமல் இருப்பதன் மூலம் சமூகத்திற்கு நான் பங்களிக்கிறேன். மேலும் குழந்தை கமிட்மெண்ட் அதிகமாகிடும். அதற்காக நான் வாழ்நாள் முழுக்க ஓடணும். என்னால் இந்த சமூகத்தின் எண்ணிக்கை ஏற வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திற்கு என்னால் ஒரு உயிர் வர வேண்டாம். குழந்தை பிறந்தால் நிறைய பொறுப்புகள், அதோட தனியாக வளரும் சூழல் ஏற்படலாம். குழந்தைகள் பிறந்தால் அதற்காக நான் ஓடணும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மருத்துவ செலவுகள்னு எல்லாத்துக்குமே நான் ஓடணும். எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகளை வளர்க்குறதுக்கு பதிலாக விலங்குகளை தத்தெடுத்து பராமரித்து வருகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 50க்கும் மேற்பட்ட பூனை நாய்கள் இருக்குதான் அவங்க வீட்டில். இந்த முடிவுக்கு என்ன இப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு முன்னாள் கணவர் முழு ஆதரவு கொடுத்தாராம். இதன் மூலம் சந்தியா ஒரு சிறந்த நடிகை மட்டும் இல்லாமல் சமூக பொறுப்புணர்வு நிறைந்தவங்க அப்படின்னு அறியப்படுது.